பறக்கிறது எதையும் தடுத்து நிறுத்தக்கூடாது. அதிகமா பறக்க விடவும் கூடாது. இந்த இடத்துக்கு நேரு வந்தாங்கோ, சாஸ்திரி வந்தாங்கோ, காமராஜர் வந்தாங்கோ, இந்திரா காந்தி அம்மா கூட வந்தாங்கோ. எல்லோரும் வந்து எங்க கூட ஆடுவாங்கோ, பாடுவாங்கோ. நீங்களும் வாங்க ராஜா. ஆமாங்க ராசா, வாங்க ராசா, வாங்க. தேவல் வந்துருச்சுன்னா பொட்ட கோழியும் வரணுமுங்க. வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. உட்காருங்கம்மா. பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இங்க ஒரு சம்பிரதாயங்க. புதுசா விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இந்த மோதிரத்தை கையில போட்டுக்கணுங்க. இந்த இது சாதாரண மோதிரம் இல்லைங்க. ராமர் அனுமாருக்கு அடையாளமா கொடுத்த மோதிரமுங்க. அந்த ராமதூதனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ராசாவும் ராணியும் கையில போட்டுங்க. அப்படி இல்லைங்க. ராசா ராணி கையில போடணுமுங்க, ராணி ராசா கையில போடணுமுங்க. இந்த மலைக்குனாலே நாங்க பூஜை போட்டோம். ராசா காலடி எடுத்து வைக்கணும். ராசாவி ராணியோ
குளிர்தா. பசிக்குதா? வேற எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இத போல ஒரு சம்பவம் நடக்கும் நினைக்கிறேன். அப்படின்னா எதையோ சொல்ல நினைக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேதனை. மனசுக்குள்ள இருக்கிற கற்பனைகளை சொல்ல முடியாம தவிக்கிறேன். நெஞ்சுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துடிப்பும் ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிடுதே. உன் காதுக்கு கேக்குதா? ஆண்களுடைய பலவீனத்தை பெண்களுடைய மனோசக்தி எடை போட்டபடிதான் இருக்குமா? அதுக்கு பேர் தான் பெண்மையா? சொல்லுலதா, சொல்லு. அடிங்க துர, அடுத்த ரவுண்டு துர. இப்போ நீங்க எங்க இருக்காப்ல? இங்க இல்லடா, தேவலோகத்துல இருக்க. நியாயமா இது? காரம் பூரா கூடவே வச்சிருக்கிறேன். தனியா தேவலோகத்துக்கு நீங்க மாத்திரம் போனா எப்படி? என்னையும் கூட கூட்டி போனா என்ன? நீ அங்க வரக்கூடாதுடா. நான் ஜமீன்தார், நீ வேலைக்கார. அது அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால. இப்ப 6வது ரவுண்டு. இனிமே வித்தியாசமே கிடையாது. கொஞ்சம் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பலமா பிடிக்கிறீங்க. உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு வேண்டியதெல்லாம் உங்க அன்புதான். நான் தான் பரதேன், நீங்க தான் ராமர். கொஞ்சிருக்க கொஞ்சிருக்க புழுங்குங்க. கும்பிடுறேன். யாரது? முத்தம்மா. பெரியவரு நல்ல சுஜியில் இருக்காரு. இப்பவே கேட்டு. எப்படிங்க பெரியவர்கிட்ட போய் கேட்கறது? அடிவேட்ட ஒண்ணு இல்லைங்க ஐயா. குழந்தை நம்ம கிட்ட என்னமோ எதிர்பார்க்குது. என்ன வேணும்? முத்தமா? ஒரு பம்பு செட்டும் 5 ஏக்கர் நிலமும் வேணுங்க. அறிவட்டம். பெரியவருக்கு பெரிய மனசு, எதை கேட்டாலும் கொடுப்பாரு. இவர் என்ன சின்னவரா? சின்ன மனசா? அவர் மாதிரி இவர் கஞ்ச இல்ல, தெரியுமா? கொஞ்சம் ஊத்தட்ட. அது இருக்கட்டும், நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட தெரியுமா? ஐயோ, இவ ஆடாத ஆட்டமா? அதெல்லாம் இருக்காரா? பெரிய துறை பிரியப்பட்டு கேட்கிறாரு. ஆடு. ஏறுறது ஏரோப்ளானு மச்சான், இறங்குறது சிங்கப்பூரு. ஏறுறது ஏரோப்ளானு மச்சான், இறங்குறது. இப்ப நீ நல்லாவும் ஆடுற, நல்லாவும் இருக்க. நீ கொஞ்ச நேரம் போய் வெளியே இரு, நான் அவளை பாத்துக்கிறேன். வெளியே நின்று வேடிக்கை பார்க்கற பழக்கம் எனக்கு கிடையாது, தெரியுமா உனக்கு? காட்டிட்டிய கடைசியில உன் ஜமீன்தார் புத்திய. இந்த மாதிரி ஒத்துக்கிறேன். ஊர் குடியெல்லாம் கெடுத்தவன் நான் தான். என் குடியவே கெடுக்க பாக்குறேன் பாத்தியா? இந்த மாதிரி இப்பவே என் தைரியம் இருந்தா நீ என் பொண்டாட்டிய என் முன்னாலேயே நான் ஒண்ணு பண்றேன். நேரா உன் பொண்டாட்டிய பார்த்து உன் புருஷங்காரன் வேலைக்காரி கையெல்லாம் பிடிச்சி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி தம்மட்ட அடிக்கல. வேண்டாம், நான் பெரிய மனுஷன்டா, வெளியே தெரிஞ்சு அவமானடா. நீ என்ன கேள்வி நான் கொடுக்குறேன்டா. மிஞ்சி மிஞ்சி நான் என்ன கேட்க போறேன்? ஒரு பம்பு செட்டு 5 ஏக்கரா நிலம் கொடுத்துறேன்டா. கொடுத்துறேன். அது முறை. இப்பதான் நீ துறை அண்ணா. நான் சொல்ல பெரிய துறை, பெரிய துறை. நான் வரேன்.